வணக்கம் நண்பர்களே. இந்த எம்எஸ்கே மீடியா பிளேயரில் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13, இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13, இது 2GB RAM 16GB இன்ஃபில்ட்டு. இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிடி ஐஎப்னு சொல்லி ஒரு பேக்ஸில் அவுட் எடுத்து 5.1 எடுக்கிறது எப்படின்னு வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்த்து நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வர பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மோனோ பின்னு, இந்த மாதிரி ஒரு ஆர்சிஏ பின்னு யூஸ் பண்ணி 5.1 எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் வீடியோவில் போட்டது பூராமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10, 11 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்த எந்த பாக்ஸ்லையுமே அந்த எஸ்பிடி ஐஎப்ங்கிற ஆப்ஷனே நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா, நான் பழைய வீடியோலாம் சொன்னபோது பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் த்ரூன்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ வர பாக்ஸில் எந்த ஒரு ஆப்ஷனும் பாஸ் த்ரூ ஆப்ஷனே இருக்க மாட்டேங்குது. ஒன்லி பிசிஎம் இருக்கும், ஆட்டோ இருக்கும், இல்லைனா HDMI, இது 3 மட்டும் தான் இருக்கும். மற்ற எந்த ஆப்ஷனும் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வர பாக்ஸில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு கொடி பிளேயர் மெயினாக வர மாட்டேங்குது. ஏன்னா பழைய பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடி பிளேயர் இருந்தால் தான் நம்ம ஒரு டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் அவுட்டே எடுக்க முடியும். ஆனால் இப்போ வர பாக்ஸில் கொடி பிளேயர் மெயினாக வர மாட்டேங்குது. சரி, நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தோம்னா அதுவும் அப்படியே பாக்ஸ் ஹேங் ஆகி அப்படி நின்றுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து முதல் தான் வேஸ்ட்டாக போகுதே தவிர நம்ம நினச்ச மாதிரி இந்த பாக்ஸில் யூஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து பழைய பாக்ஸு அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸு இதெல்லாம் வந்தது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு 10, 11 அது வரையும் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பூரா பார்த்திங்கன்னா அந்த கொடி பிளேயர் மெயினாக வரும். அதே மாதிரி அந்த பாஸ் த்ரோங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ வர பாக்ஸில் அது வர மாட்டேங்குது. இப்போ வர பாக்ஸு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் போட்டு வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பிசிஎம்மாக தான் வேலை செய்ததை தவிர அதில் ஒரு 5.1 நம்மளால் இதில் கேட்க முடியல. இதில் நீங்கள் வாங்குகிற பாக்ஸில் வந்து பாஸ் த்ரோங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு மெயினாக பாருங்கள். அது இல்லாமல் கொடி பிளேயரு இன்ஃபில்டாகவே இருக்கான்னு பாருங்கள். நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சோம்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா இது ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாவே பாக்ஸ் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுது. இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஆண்ட்ராய்டு 13 இருந்தால் நீங்கள் செக் பண்ணி வாங்க. மெயினாக கொடி பிளேயர் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லாமல் பாஸ் த்ரோங்கிற ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள். ஆடியோ செட்டிங்ஸில் இப்போ வர பாக்ஸில் மெனுவே பார்த்தீங்கன்னா மாறி வருது. இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி மெனு வருது. இந்த மாதிரி மெனு வந்தாவே நீங்கள் அந்த பாக்ஸை வாங்க வேண்டாம். நீங்கள் அந்த பாக்ஸை நீங்கள் ஒரு 5.1 ஆடியோ கேட்கணும்னு நினச்சி நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸு உங்களுக்கு யூஸ் இல்லை, வேஸ்ட்டு தான். மற்றபடி ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா வாங்கலாம். இருந்தாலுமே அந்த பழைய பாக்ஸில் உள்ள ஸ்பீடு இந்த புது பாக்ஸில் கிடையாது. நான் இந்த உங்கள் தகவல் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளோட வீடியோ பார்த்து இந்த மாதிரி பாக்ஸை வாங்கி நம்ம 5.1 எடுக்கலாம்னு நினச்சி நீங்கள் பாக்ஸ் வாங்குவீங்க. வாங்கி ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா யார்ட்டையாவது யூஸ் பண்ண பாக்ஸு, அதாவது ஆண்ட்ராய்டு 10க்கு முன்னாடி உள்ளது, அது இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் அந்த எஸ்பிடி ஐஎப்ங்கிற ஆப்ஷன் வரும். டால்பி டிடிஎஸ்ன்னு சப்போர்ட் பண்ணுது. இப்போ அதுக்கு அடுத்து வந்ததில் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை. இந்த தகவல் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.